இன்னைக்கு ஸ்தோத்திரம் 26 என்னன்னா சுப்ரசாத, பிரசன்னாத்மா, விஸ்வதிருக், விஸ்வபுக், விபு. விஸ்வபுக் விபுன்றது ஒரே பேர், ஒரே நாமம். சுப்ரசாத, பிரசன்னாத்மா, விஸ்வதிருக். புக்கில் பார்த்தீங்கன்னா விஸ்வபுக் தனியாக இருக்கும், விபு தனியாக இருக்கும். ஆனால் இது நாமம் வந்து ஒரே நாமம். விஸ்வபுக் விபுன்றது ஒரே ஒரு பேர். சுப்ரசாத, பிரசன்னாத்மா, விஸ்வதிருக், விஸ்வபுக் விபு. சத்கர்த்தா, சத்கிருத, சாதுர், ஜெகனூர், நாராயணோ நர. எப்படி சொல்லணும்னா சுப்ரசாத, பிரசன்னாத்மா, விஸ்வதிருக், விஸ்வபுக் விபு, சத்கர்த்தா, சத்கிருத, சாதுர், ஜெகனூர், நாராயணோ நர. அப்படி சொல்லணும். சுப்ரசாத, பிரசன்னாத்மா, விஸ்வதிருக், விஸ்வபுக் விபு, சத்கர்த்தா, சத்கிருத, சாதுர், ஜெகனூர், நாராயணோ நர. அப்படி சொல்லணும். சொல்லும்போது என்னோட அர்த்தம் நம்ம என்ன அர்த்தம்னா, சுப்ரசாத சூன்னாலே சரணாகதி. சான்ஸ்கிரிட் சூ. சரஸ்வதிக்கு சான்ஸ்கிரிட்ல எழுதுமா அந்த ச அந்த 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 ச அந்த அந்த ச சுப்ரபாதன்றதுக்கு வந்து அந்த சூ போடணும். சான்ஸ்கிரிட் சூ போடணும். அந்த சூவுக்கு அர்த்தம் வந்து சரணாகதின்னு அர்த்தம். பிரசாதன்னா அதுதான் அதையே வந்து பெருமாளுக்கு நம்ம படைக்கிற பொருளா. பிரசாதம்ன்றது பெருமாளோட பிரசாதம்ன்ற மாதிரி. சரணாகதியே நம்ம சரணாகதி அடையிறமே, நம்மளுக்கு சரணாகதி அடையறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்குறாரு இல்லையா இறைவன். அது எல்லாருக்கும் சரணாகதி அடையிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது, தட்டி தட்டி போயிடும். சரணாகதி அடையிறதுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாரு, அதையே பிரசாதமா ஏத்துக்கிறதா. அதுவே பெருமாள் தான் நம்மளுக்கு கொடுத்த பிரசாதமா நினைக்கிறவங்களுக்கு, அது மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மோட்சத்தை கொடுப்போறான். சுப்ரசாத சரணாகதியை பிரசாதமாக ஏற்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மோட்சத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். சுப்ரசாதன்னு அதான். பிரசன்னாத்மா, பிரசன்னா தெளிந்த, ஆத்மானா பக்தி. பிரசன்னாத்மான்னா தெளிந்த பக்தியுடைய ஆத்மா. தெளிந்த பக்தியுடைய ஆத்மா, தெளிந்த பக்தி இருக்காங்க, பக்தியோட இருக்க அந்த பக்தர்களை அடியார்களே தன்பால் இருப்பவர்னு அர்த்தம். பிரசன்னாத்மான்னா அதான் தெளிந்த பக்தியுடைய ஜீவாத்மாக்களை தன்பால் இருப்பவர்னு அர்த்தம். விஸ்வதிருக்கு, விஸ்வன்னா பூலோகம், திருக்குனா படைக்கிறது, திருக்குனா படைத்தல். விஸ்வதிருக்னா உலகை படைத்தவர். விஸ்வபுக் விபு அது ஒரே வார்த்தை. புக்கில் ரெண்டு வேர்டா இருக்கும், அது ஒரே வார்த்தை. விஸ்வபுக் விபு. விஸ்வ பிளஸ் புக் பிளஸ் விபு. விஸ்வன்னா உலகம், புக்குனா காத்தல், விபுன்னா எல்லாம். இப்ப இது வந்து ரெண்டு புக்கில் இருக்க மாதிரி ரெண்டா படிச்சோன்னு வைங்க, விஸ்வபுக்குன்றதுக்கு அர்த்தம் வந்துடும் நம்மளுக்கு, உலகை காப்போர்னு. விபுன்றதுக்கு ஒண்ணுமே தெரியாது. விபுன்றது அனைத்தையும், எந்த அனைத்தையும், எதை பேஸ் பண்ணி அனைத்தையும்ன்றது இன்னொரு வேர்டோட கன்ஜெக்ஷன் இல்லையா, அது இன்னொரு வேர்டோட சேர்ந்து வர வார்த்தை தானே இது. அனைத்தையும்ன்றது எந்த அனைத்தையும் எது சொல்றதே இல்லையா. அதனால அந்த விஸ்வபுக் விபுன்றது வந்து தனியா வரக்கூடாது, சேர்ந்து வரணும். விஸ்வபுக் விபு. அதனால்தான் அப்ப நான் சொன்னேன் படிக்கும்போது விஸ்வபுக் விபுன்றது ஒரே நாமம்னு சொன்னேன் பாருங்க. அதுக்குதான் விஸ்வபுக் விபுன்னா. இப்ப விஸ்வன்னா உலகம், புக்னா காத்தல், விபுன்னா அனைத்தையும், அனைத்து உலகத்தையும் அனைத்து உலகத்தையும் காப்பவர் அப்படின்னா அனைத்து உலகத்தில் உள்ள உயிர்களையும் காப்பவர்னு அர்த்தம். விஸ்வபுக் விபு. அடுத்தது சத்கர்த்தா. சத்னா சத்தியம், சத்னா சத்தியம், உண்மை இருக்காங்க இல்லையா, அவங்கதான் உண்மையின் வடிவம் சத்தியம். கர்த்தா, கர்த்தான்னா காப்பாத்துறவங்க, சத்தியத்தை காப்பாத்துறாங்க இல்லையா, சத்தியத்தை சத்கர்த்தா. அவங்களுக்கெல்லாம் பூஜிக்கிறதுக்கு பூஜிக்கிற இறைவனா, அவங்கெல்லாம் பூஜிக்கிற இறைவனா. சத்தியத்தை காப்பாத்துறாங்களே அவங்களால பூஜிக்கப்படுவர் அப்படின்னு அர்த்தம். பூஜிக்கப்படும் இறைவன் அர்த்தம். சத்தியத்தை காப்பவர்களால் பூஜிக்கப்படும் இறைவன் பகவான் மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். சத்கிருத, சத்கிருதன்னா சத்னா சத்தியம், கிருதன்னா கிருபை, அந்த கருணை. சத்கர்த்தா சத்கிருதன்னா சத்னா சத்தியம், கிருதன்னா கிருபை. சத்புருஷர்களுக்கு, சத்தியத்தை காப்பவர்களுக்கு கிருபை செய்பவர். சத்புருஷர்களுக்கு, சத்தியத்தை காப்பவர்களுக்கு கிருபை அருள்பவர்.
கருணை புரிவர் அப்படின்னு அர்த்தம். சத்கிருத என்ன சாதுர், சாதுர்னா சா பிளஸ் தூது. சார்னா அடியவர்கள், சார்னா அடியார்கள், ஞாபகம் வச்சுங்க. தூதுன்னா பணிவிடை, அடியார்களுக்கும் பணிவிடை செய்வாராம். அடியார்கள்னா அவருக்கு பணிவிடை செய்யறது நம்ம நிறைய முதல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பெருமாளோட அந்த இதுல எல்லாம் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடியார்களுக்கு அவர் சர்வீஸ் செஞ்சது, பணிவிடை செஞ்சது. அடியார்களுக்கு பணிவிடை செய்வார். அடியார்கள்னா தம்ம அடியார்களுக்கு அவரே பணிவிடை செய்கிற சிஷ்யன் ஆயிடுவாராம், ஏவலால் ஆயிடுவாராம். அடியார்களுக்கு பணிவிடை செய்வார் சாது. ஜெகனூர், ஜான்னா பிரஜைகள், அகனூர்னா மறைஞ்சுக்கிறது. ஜான்னா பிரஜைகள், அகனூர்னா மறைஞ்சுக்கிறது. ஜெகனூர், அகனூர்னா மறைஞ்சுக்கிறது. ஜெகனூர்னா பிரஜைகள், ஜீவாத்மா. பிரஜைகள்லாம் ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்களிடம் மாய சக்தியால் தன்னை மறைத்துக் கொள்பவர். ஜீவாத்மாக்கள் கண்களுக்கு பட மாட்டார், ஆனா அவங்களை இவர் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார் அர்த்தம். அடுத்தது நாராயணன். நார பிளஸ் அயனன்னு எடுத்துக்கணும். நாரன்னா ஜீவர்கள், அயனன்னா ஆதாரம். பழைய காலத்தில் ஜீவர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு ஆதாரமாக இருப்பவர்னு அர்த்தம். நாராயணோ நர, நரன்னா அழியாதவன் அர்த்தம். நரன்னா அழியாததுக்கு பேர் நர, அழியாதவன் என்றும் அர்த்தம். அழியாதவன் ஒரு அர்த்தம். நரன்னா அழியாதவர்னு அர்த்தம், என்றும் அழியாதவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? இப்போ எத்தனாவது? 26வது ஸ்லோகத்தில் 238 சுப்பிரசாத, 239 பிரசன்னாத்மா, 240 விஸ்வதிருக், 241 விஸ்வபுக் விபு, 242 சத்கர்த்தா, 243 சத்கிருத, 244 சாதுர், 245 ஜெகனூர், 246 நாராயண, 247 நர, 247 முடியுது. இப்போ நம்ம 238 எடுத்து 247 வரைக்கும் 10 ஸ்லோகம், 10 திருநாமம் நம்ம சொல்லியிருக்கோம். 10 பேர், 10 இன்னைக்கு அந்த 1000 திருநாமத்தில் இன்னைக்கு ஒரு 10 திருநாமம் பார்த்துருக்கோம். 26வது ஸ்லோகம் இன்னைக்கு. 26வது ஸ்லோகத்தில் 10 திருநாமம் பார்த்துருக்கோம். 237 முடிஞ்சுது. இன்னைக்கு 247 முடியாது. 10 இது பார்த்துக்குவோம். சுப்பிரசாத 238, பிரசன்னாத்மா 239, விஸ்வதிற்கு 240, விஸ்வபுக் 241, சத்கர்த்தா 242, சத்கிருத 243, சாதுர் 244, ஜெகனூர் 245, நாராயண 246, நர, நர தனி பேர். அது நரன்னா அழியாதவன்றது, அது 247. அதாவது இன்னைக்கு 10 திருநாமம் பார்த்துருக்கோம். 247 இன்னைக்கு முடியாது. 26வது ஸ்லோகம் முடியுது. தேங்க்யூ.